டெய்லி கரண்ட் போகுது, 2 ஹவர் 3 ஹவர் டெய்லி போகுது. இதை நான் வந்து ஏஐ போய் பார்க்கலாம் பார்த்தா ஏஐ அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன்றாரு. இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறோம். நானும் வந்து ஏஐ பார்க்கலான்னு வரலாம், அந்த ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் இல்லை, எல்லாம் லீவு, இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னதான் முடியும்னு தெரியல. இப்ப வந்து பாருங்க, பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்கும் போது இப்ப 3-4 மணி நேரமா கரண்ட் இல்ல. அந்த பிள்ளைய வெளியே ரோட்ல வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. இங்க வந்து பார்த்தா ஒரு ஆள் இல்ல. ஏய் பாருங்க, ஏ நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆப், டி நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆப், எல்லாமே வந்து சுவிட்ச் ஆப்னா யாருக்கிட்ட பதில் சொல்றது? எதுவுமே ரொம்ப கை புள்ளைய வச்சு நடு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இதை விட என்ன நிலைமை வேணும்? கொஞ்சம் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து, இல்ல இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து, இது மேல வரி போய் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இத கரண்ட் இனிமேட்டு போகாத அளவுக்கு எங்களுக்கு செய்தா போதுங்க. வேற ஒண்ணு. இபி பில்லு போன வாட்டி வந்து 5500 ரூபா வந்துச்சு. இந்த ட்ரிப் 11000 ரூபா வந்துச்சு. இந்த 11000 ரூபா வந்ததுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பார்த்தா ஆபீஸ்ல யாருமே இல்ல. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது? லெட்டர் எழுதி எடுத்துட்டு போயிட்டேன். யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்ப பார்த்தா ஏயும் இல்ல, ஆளே இல்ல. ஆள் இல்லாத இடத்துல நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குது? இதான் என் பேர் சரவணன். டெய்லி இதே ப்ராப்ளம் தான். டெய்லி இதே ப்ராப்ளம் தான். டெய்லி இதே ப்ராப்ளம் தான். எங்களுக்காக இப்ப அவன் நாங்கெல்லாம் வேலை ஓடணும், அவங்க விட்டு பசங்க காலேஜ் போகணும். என்ன நாங்க குழப்பத்தை எடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்க போய் 12 மணி 2 மணிக்கு படுத்துட்டு காலைல பசங்க காலேஜ் போக மாட்டேங்குதுங்க, வேலைக்கு போக மாட்டேங்குதுங்க. என்ன நாங்க பொழப்ப எப்படி நடத்துறது? ஏன் நீ பகல் ஆஃப் பண்ணிட்டு எது வேணா பண்ணலாம் இல்லையா? ஆமா, யாரும் பாக்குறது இல்லைங்க. பகல்லாம் பாக்குறது நீங்களே பாத்தீங்க. ஆபீஸ்ல யாரா இருக்காங்களா? நைட் ஷிப்ட் ஆள் இருப்பாங்க. நைட் ஷிப்ட் குறைஞ்சு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா பாலவாக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டு உள்ள ஏரியா பாலவாக்கம். இங்க வந்து குறைச்சி ஒரு பெரிய ஏரியா தான். இங்க ஒரு 4 இதாவது ஒர்க்கராவது இருப்பாங்க. ஒருத்தம் கூட கிடையாது. எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த இதே மாதிரி நிலைமை இருந்தா எப்படி போவோம்? மக்கள் எப்படி? ஏங்க அவன் பொழப்ப தேடி ஓடணுங்க. அவன் பொழப்ப தேடி ஓடணும். அவன் வாழ்க்கை தேடி நடத்தணும். நாங்க வந்து ஏங்க இன்னைக்கு 6000 சில்லரை நான் கரண்ட் பில் கட்டியிருக்கோம். 1 ரூபா 2 ரூபா 6100 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருக்கோம். நான் ஒரு நாள் பெனால்ட்டி, நான் ஒரு நாள் கரண்ட் பில் நான் ஒரு நாள் விட்டுட்டு கட்டுறேன். எனக்கு டியூ முடிஞ்சிச்சுங்க. 15 3ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 4ஆம் தேதி கட்ட எனக்கு பெனால்ட்டி வாங்க இருப்பாங்களா? நீ மாசம் இந்த மாதிரி பண்ண அப்படி, நாளுக்கு நாள் இப்படி பண்ண அப்படி, அப்ப இதுக்கு பெனால்ட்டி யார் கொடுப்பா? என்னுடைய காசு நீ வாங்குறீங்க, இதுக்கு பெனால்ட்டி யாருக்கு கொடுக்குறது? நீ என் காசு நான் ஒரு நாள் கட்டலன்னா என்கிட்ட பெனால்ட்டி கேட்குறீங்க. நீங்க ஒரு நாள் சப்ளை இல்லை, நீங்க அதுக்கு என்ன எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் சிஎம் பதில் சொல்லிட்டுங்க. ஒன்றும் கிடையாது. நீலாங்கற ஆமா, ஏங்க அவங்க வீட்டுல ஜென்ரேட்டர் இருக்குங்க. அவர் கோடீஸ்வரர், அவர் வீட்டுல ஜென்ரேட்டர் இருக்கும். அவர் வீட்டுல எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவர் எல்லாமே இதா இருப்பாரு. மக்களுக்கு அப்படி கிடையாது. மக்களை பத்தி யாருக்கு கவலைப்படுறா? மக்களை பத்தி யாரும் கவலைப்படல. ஆமா, மக்கள் எங்களோட கருவை தான். ஏன் இப்படி பண்றாங்க? பகல்ல மெயின்டெனன்ஸ் பகல்ல பண்ணலாம் இல்லையா? என் பேர் வைத்திலிங்க.